hello guys, welcome back to the channel. நான் தான் ரேமின். ஸோ நான் vlog எடுத்துகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது கேமரா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்த்த மாதிரி தான் டிஜேயோட ஆக்ஷன் 5 ப்ரோ எடுத்துகிட்ருக்கேன். ND ஃபில்டர் வந்து ND16 போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எங்கடா காரில் போய்ட்டுருக்கேன், புதுசாக ஒரு கார் vlog போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா அது போய்ட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துருக்கோம் தான் ஒரு ஃபன்னி vlog பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, லாரி ஓடி பார்க்கலாம், சும்மா ஒரு ஐடியா. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வச்சுருந்தேன், அப்படி அதை போய் சும்மா ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கிறேன். ஒன்றில் வீட்டிலேருந்து பக்கத்துலேருந்து சும்மா 10 கிலோமீட்டர்ஸ் தான், சின்ன சொல்லி ஒரு ஏரியாக்கிட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது வேறு திரும்பிக்கிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆள் விடுவேன். அப்புறம் அடுத்தது போய் சும்மா டக்கு டக்குன்னு சேரும். ஓகே, மணி பார்த்தீங்கன்னா காலையில் 9:40 தான் ஆகுது. ஸோ நவ் இட்ஸ் டைம். போவோம். போய் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தால் சரி. கேமரா எங்கே ஆல்மோஸ்ட் தான் நான் எடுக்கணும். பார்ப்போம் என்ன கதை. ஃபுல்லாக காடாக இருக்குது. சின்ன வயசில் வந்துட்டு இந்த இடத்துக்குலாம் நான் ஒரு சார் அப்புறமேட்டு இந்த காடு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், லிங்க் அனுப்பிச்சுட்றோம், வாங்கிக்கோங்க. உள்ள ஓக்லேயோட மாடல் பேர் மறந்துட்டேன். இதுதான் அந்த பாக்ஸு. நல்லா இருக்கா? ரொம்ப நாள் வாங்கணும்னு வச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் வாங்க முடிச்சு. ஸோ கைஸ், ரெண்டு மாடல் நம்மளுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட், இந்த அதர் ஒன் இஸ் டாட்டா. இந்த ஒன்று நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஃபஸ்ட்லேருந்தே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்டில் வந்து 1215 HE. இது வந்து நம்ம லாரிலாம் பெருசாக ஐடியா கிடையாது. இது வந்து டாட்டாவோட ஒரு லாரி, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த வண்டி எப்படி இருக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம டோர் தோணும்னா ஓகே, எப்படி ஏறுறது. இட் சீம்ஸ் பிரிட்டி நியூ இந்த லாரி. பரவாயில்ல, எங்களுக்கு பின்னாடி பெட்லாம் ஒன்று இருக்குது. ஐயோ, இதை ஓட்டணுமா? இப்போ ஈஸியாக இருக்கும் போது இருக்குங்க பாருங்கள். சரிங்க, சொல்லுங்கள் பாருங்கள். ஆக்சிலேட்டரும் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. சின்னஸாக கார் ஓடுற மாதிரி. அது எப்படின்னு தெரியல. அசோக் லேலண்டு ஒரு செட்டிங் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு. ஸோ சைட் மிரர்லாம் ஓகே. இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்டில் எவ்வளோ நிற்காம இருக்குது பார்க்குறதுக்கு போல். ஸோ இது வந்து நம்ம ஏர் லாக், அந்த ஏர் பிரேக்கு செட்டு இருக்குது. ஏசி வண்டி போகலாங்க, ஏசி வண்டி. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீடு 140. அதான் சுவிட்ச் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இது ஏர் கன்று போல். ஏர் வருது. மேனுவல் தான். ஸோ அதுவும் இல்லை, ஒரு பெரிய கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். பவர் ஸ்டேரிங்காக தான் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல். ஃபாரின் லைனில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டு இறங்கிக்க வேண்டியதான். ஏம்மா முட்டி எந்த இடத்துல போனாலும் இந்த முட்டி அடிக்குது. முட்டி. ஓகே, மூவிங் டு அசோக் லேலண்ட் பாஸ் எலக்ஸ். ஸோ நீங்கள் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த லாரியை புக் பண்ணிக்கலாம். நம்ம காடி இங்கே நிற்கிது இருக்குது. புக் பண்ணால் வண்டி பறந்து வரும். சரி, கிடப்பாரு. இதுக்கு வந்து ஓஜி லாரி செட்டப்பில் இருக்குது. ஏர்லாக்லாம் பாருங்கள் சைடில் இருக்குது. பழைய லாரியில் சின்ன வயசில் லாரியில் ஏறி உட்காந்து விளையாடுவேன், அப்போ தெரியும். இந்த இடத்துல லாரி அந்த ஏர்லாக் இருக்கும். சின்ன வயசில் தெரியாது நம்ம ஏர்லாக், அந்த ஏர் போயிடுச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகுது மீன்ஸ் அந்த இது ஆகுதுன்னு. இந்த ஹார்னா ஏர் ஹார்ன் தானே. இது ஃபுல்லாக அடிச்சலான்னு இருக்கும். ஒரு கைடு லாரி ஒன்று வந்து ஓடுவோம் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸ்டு ப்ளக் பாயிண்ட்ஸ். ஸோ ஒன்று செட்டு கிடையாது, அந்த ஒன்று செட்டு இருக்குது. ஓ சாரி, இங்கே இருக்குது செட்டு. பார்த்திங்கன்னா டோர் திறந்தா ஓகே, டோர் நம்ம திறந்தோம்னா அந்த லைட் எரியும் போல். இங்கே வந்து நம்ம அசோக் லேலண்டோட செட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்பீக்கர்ஸ் வந்து டோரில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா காற்றுக்காக நமக்கு இங்கே
ஃபேன் இருக்கு அப்படி. சத்தத்தை பார்த்தீங்களா? என்ன நம்ம இந்த லென்த்து கட் பண்ணி அந்த கட்டுக்கிட்ட அடிக்கலாம் பார்த்துட்டிக்கணும், இல்லைனா பக்கத்தில் கட் ஆகிடுவான். கீழே போனால் வந்து சார். ஸோ நான் வந்து ஓட்டுறப்ப வீடியோ எங்கே வச்சு எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன். ஓகே சரி கைஸ். இது 6க்குன்னு லைட் எரியும். அந்த ஆரஞ்சு லைட் அடிச்சா கீர் குறைக்கணும்னு அர்த்தம், பச்சை லைட் அடிச்சா கீர் மாற்றிக்கலாம்னு அர்த்தம். ஓகே ஓகே. சும்மா இங்கே கொஞ்சம் ஓட்டி பாரு, அந்த வயல் வரையில் விட்டேன். சரிண்ணே. ஹேண்ட் பிரேக், காரில் ஹேண்ட் பிரேக் இருக்கு. ஹேண்ட் பிரேக், ஹேண்ட் பிரேக் நம்ம போகிறோம்ல காரில், இது ஹேண்ட் பிரேக் தானே. ஹேண்ட் பிரேக் தானே, இது ஹேண்ட் பிரேக் தானே. ஈஸியாக ஓடல, கார் ஓட்டினாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. லென்த்தை மட்டும் நீ கவர் பண்ணிடணும். கிளச் உனக்கு கார் மாதிரி தான் இருக்கும், ஸ்மூத்தாக தான் இருக்கும். ரோட்ல ஓட்டுறியா வயலில் ஓட்டுறியா அதெல்லாம் விட உன்னோட கான்ஃபிடன்ட் லெவல் தான். ரைட்டில் அப்படியே ஏற்றி அப்படியே மாற்றி இப்போ அப்படியே ரைட்டில் போயிரு. இப்படி காரில் போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்குது. அங்கே எனக்கு கஷ்டமாக இருக்கும். டாட்டா பழைய மாடல், அதில் இதோட லேட்டஸ்ட்டு இது 22, அது 24. அதனால இதான் நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஓட்டுறது எல்லாமே. பிடிச்சிக்கல இன்னுக்குமா வீடியோ ஐடியா இருக்கு. ஐடியா ரெண்டு பேரும் தெரியும். ஆட்டில் எப்படி எந்த வண்டி விட சொல்லுவாங்க? இந்த அப்படியே லைன் போட சொல்லுங்கண்ணே. வேன் அந்த மாதிரியா இல்லை லாரியா? ரிவேஸ்க்கு தாங்க மாறி வரும். இப்போ நம்ம இப்படி தள்ளி போடுறோமா, டாட்டாவில் டாட்டா இப்படி தள்ளி இப்படி போகிற மாதிரி இருக்கும். நார்மல் காரில் இருக்கும். இந்த ஓரத்தில் வர மாதிரி இருக்கும். கார் மாதிரி தான். இப்போ கார் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சில வண்டிக்கு இந்த பக்கம் ரிவேஸ் இருக்கும், இந்த பக்கம் ரிவேஸ் இருக்காங்க. அதே தான். இப்போ என்ன கீழே போகிறோம், பஞ்சா கீழே போகிறேன், இன்னொரு கீழே போ மாற்றலாம். மஞ்சள் காமிச்சா நம்ம இது பண்ண போனேன். ஆமாம் கண்ணே, 60 மேலே போடுங்கண்ணே. இப்போ கீர் குறைக்கணும். பிரேக் மட்டும் கரெக்டாக கப்பல் பிடிக்குமே கற்றுக்க. நீ பிடிச்சிட்டு போதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். எந்த இடத்துல அழுத்தினா கண்ட்ரோல் பிடிக்காது. கண்ணே இப்போ நீங்களாம் கற்றுக்கலாம் தம்பி. ஈஸியாக கார் ஓட தெரியாதவங்க அவங்களாம் சிரமம். இப்போ நீ கார் பாவம் சரிங்க ஒன்றிடா உட்காந்து ஓட்டி விடுங்க, எல்லாமே பழக்கம் தானே. ஒரே இது மட்டும் அந்த லென்த்து மட்டும் நம்ம கணக்கு வச்சுட்டா போதும். ஆமாம் கண்ணே. இது எவ்வளோ மைலேஜ் வருது? இது என்ன கண்ணே 6 வருங்கண்ணே. அது 5 தான் வரும். அது 5 தான் வரும். இது இந்த வண்டி நம்ம பேரில் இருக்குண்ணே, அது பாட்டி பேரில் இருக்குது. லோடு அதிகமாக இருக்கும். எதுக்குண்ணே? அதுதான் லோடு அதிகம். இல்லை போதும், நம்ம திருப்பி வந்தோம்னா வீட்டுக்கு போயிடலாம். எப்படி வச்சிருக்கோம்? திருப்பிக்கலாம் ஓட்டின போது மாதம் திருப்தி ஆகிட்டா அது பெருசாக இருக்கும். பயந்து தான் ஓட்டிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணே. காருக்கு போயிட்டு நல்லா ஏறி இருந்தால் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லை ரிவேஸ் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட்டலாம். அதான் பார்த்துக்க. கட்டாயிரும் திரும்ப ஈஸியாக திரும்பிடும். வேறு கிடையாது. அதுவும் நேரம் அப்படி அந்தான போயிடும். அது லாரி ஓட்டுற ஃபீல் ஆடிச்சா எடுத்து பெருசாக ஈஸியாக கட்டாயிருங்கண்ணே.
கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த ஃபீல் அதிகமாக எல்லாமே திருடாங்கன்னா கொஞ்சம் லென்த்து போய் வந்து ஒரு கரெக்ட் பண்ணி திருப்பணும். அந்த கீர்னா 10 கீர். ஆனால் அவனுக்கு டிரைவிங் ஸ்கூல் வந்து 6 தான் இருக்கும். பண்டையில் வச்சாங்க ஹெவி பண்ண சொல்ல மாட்டாங்க. இல்லை கேட்குறேன், நான் நார்மலாக கேட்குறேன். இதுதான் 6 தான் இருக்கும். இது ஹெவி லைசன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஈச்சர் தான் இருக்கும். இல்லை ஈகாமட் இருக்கும். ஈகாமட் சொன்னா நினைக்கிறேன். இதே மெத்தட் தான் கீரு. முதல் நிப்பாட்டி பண்ணுறது தான் பண்ணுங்க. மேலே தூங்க யாரும் அடிக்கும். மேலே தூங்க. இங்கே அரிசியோட வருங்கண்ணே. என்னன்னா டைலிங் சாப்பிட முடியாது. அங்கே போனால் காற்று கிடக்கணும். தானே. ஆமாம். இருந்தாலும் நீங்களாம் இப்போ பசி ரொம்ப நேரம் இருக்க மாட்டல. அதனால போனேன். டைம் சாப்பிட்றேன் அங்கே இருக்கிறப்ப. இருந்தாலும் இப்போ நம்ம பசங்க கூட போய் நம்ம வதைக்கூடாதுல்ல. தேவை தான் தம்பி. இருந்தாலும் நான் ஃபீலாக இருக்குல்ல அவனை கூட்டி போயிட்டு பட்டியை போட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறது தானே நம்ம. சரி ரைட்டு. சரி போலாம் போடுங்க. இண்டிகேட்டர் போட்டுங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க? என்ன மணி 10:30? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எப்போ சாப்பிட்றது? இருங்க, வீடியோ அனுப்புறாது. வண்டி தான் தீவிரமாக தேடிட்டு இருக்கேன். வண்டி தான் என்ன முடிக்க முடியல. 17 அடியில் எல்லாம் இருக்குது. நமக்கு எடுத்து வைக்கலாம் தான் பார்த்தேன். சரி, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்போ இதுக்கு ரிஸ்க் எடுத்துக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பேசணும் தோணுச்சா கன்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்கும். அது நீங்கள் தொட்டு நீங்கள் அந்த கன்ஃபார்ம் கூட பேசலாம். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய், பீஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.